இந்த படத்தில் கொஞ்சம் ரொமான்ஸ் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, ஈக்குவலாக இருந்தாங்க. கமல் சாரும் சிம்பு சாரும் நல்ல ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அதனால் நல்லா இருந்தது. ரெண்டு பேரையும் ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்கறதுக்கு புதுசாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குங்க. ஐ கேம் ஃபார் கமல்ஹாசன், பட் கமல் அண்ட் சிம்பு சீன் சூப்பராக இருந்தது. கமல் சிம்பு சீன் சூப்பராக இருக்குது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. டசன்ட் ஃபீல் லைக் லாகிங், இட் ஃபீல்ஸ் லைக் லாகிங் ஒன்லி. கொஞ்சம் மற்றவங்க வர சீன்ஸ்லாம் லாக் ஆகிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. இல்ல எனக்கு அவங்க ரெண்டு பேர் வர சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மற்றபடி மணிரத்னம் படம்னாலே ஒரு கலர் இருக்கும். ஆமா ஆமா இந்த படத்துல இருக்கு இருக்குங்க. எனக்கு அந்த சேஸ் சீக்வன்சஸ், ஃபைட்ஸ், அந்த ரிவெஞ்ச் திங் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. பெருசா இல்ல, ரோல் பெருசா இல்ல. ஸோ அவங்க வரதெல்லாம் கொஞ்சம் அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் போரா இருந்தது. மற்றபடி படம் சூப்பர். அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு. ஆமா 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 கண்டிப்பா. ஹி ஹாஸ் தி ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. எஸ்டிஆருக்கு வந்து ஸ்கிரீன் டைம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம வந்தீங்கன்னா படம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அது வந்து அந்த காம்போவே நல்லா தான் இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா வந்து அந்த சிவாஜியும் வந்து கமல்ஹாசன் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இவங்க காம்போ வந்து இந்த ட்ரெண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ரகுமான் சார் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். இந்த படத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு வர மியூசிக் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. இல்ல இல்ல லாகாலாம் இல்ல, ஸ்லோவா இருக்கு, அவ்வளவுதான். வேற லெவல்ல இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மாதிரியே இருக்கு. சிம்பு ஃபேன் நானு. சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஏ ரகுமான் மியூசிக் சூப்பரா இருக்கு, ஃபைட் சூப்பரா இருக்கு. ஓவராலா மூவி நல்லா இருக்கு. பண்ணுச்சு சார். நான் சிம்பு ஃபேன், நான் எப்படி சொல்ல முடியும், அதான் சொல்ல முடியும். கொடுத்த கம்பேக் எங்கால் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. பார்க்கலாம். கமல் சாரும் சிம்பு சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் போனாங்க. 50-50 தான் போனாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. த்ரிஷாவோட கேரக்டர் ரொம்ப சீன்ஸ் லவ்ஸ் ரொமான்ஸ் கொடுக்கலனாலும் கமல் சாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம லவ் ரொமான்ஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது. மற்றபடி இவங்க ரெண்டு பேரோட ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம். சாங்ஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. மணி சார் ஃபிலிம் எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம். அது பார்த்தா தான் புரியும். ஆல்ரெடி மணி சாரோட ஃபேன்ஸ் போடுது, அது புரியும். மற்றபடி இது அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. நல்லா வந்திருக்குங்க, வேற லெவல் வந்திருக்கு படம். ஸோ கதையெல்லாம் டெவலப் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. கேள்வி என்ன கேள்வி? ஆக்சுவலாக படம் வந்து அவருக்கு எந்த மாதிரி இருக்கு, அண்ணன் வந்து எப்படி நடிச்சிருக்காரு உலகநாயகன் கூட பார்க்கறது தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக தான் பண்ணியிருக்காரு. அண்ணன் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. அவரும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, இவரும் பண்ணியிருக்காரு. வேற லெவல் இருக்குங்க. அது வந்து சொல்லுவாங்களா அவருக்கு ஈக்குவலாக இது இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கமல் சாரே சொல்லியிருக்காரு, நான் வந்து பண்ணும்போது பார்த்து பண்ணும்போது சொல்றாரு, நீங்க என் கூட பண்ணும்போது நீங்க வந்து கரெக்டா உங்க ஸ்பேஸை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அண்ணன். அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. தட்ஸ் இட். அவர் வந்து நாங்க வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார், என்னைக்குமே அவர் சூப்பர் ஸ்டார் தான். நாங்க வந்து ஸ்டேராவே இருந்துக்கிறோம். அதான் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அவர் கமல் சார் அவர் ரோல் பண்ணியிருக்காரு, இவரும் அமரா அவர் வாழ்ந்திருக்காரு. அவ்வளோ அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் 15 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி கமல் சிம்பு காம்போ நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, அதுதான். மற்றபடி வேறு எதுவும் இஷ்யூ இல்லை. தேட்டர் ஃபீல் ஸ்டார்டிங் கத்துனாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எங்கேயுமே கத்தவே இல்லை. ஏன்னா அந்த வரக்கூடிய கூஸ்பம் சீன்ஸ் எதுவுமே வரல. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஷோவில் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம் இல்லையா, அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எதுவும் பெருசாக சீன்லாம் வரல. அதுதான் பிரச்சனை. மற்றபடி ரெண்டு பேர் ஆக்டிங்ல வந்து நீங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே பெரிய ஜாம்பவான்கள் தான். பட் படம் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி தான் பிரச்சனை. மணிரத்னம்னு போட்ட உடனே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டோட தான் போயிட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான். பிஜிஎம் சூப்பரா இருக்கு, லேக் நிறைய இருக்கு.